சபை மூப்பர்கள் வந்தார்கள், யூதாஸ் வந்தார், ஜனங்கள்லாம் வந்தாங்க. ஆனால் ஒருத்தரும் கடைசி வரைக்கும் நிற்கலை. நம்முடைய வாழ்வின் பாதையில் 1000 உறவுகள் வருகிறது. பிள்ளைகள், மக்கள், பேர பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் கடைசி வரை நம்மோடு கூட இருக்கிறார். நேற்று நான் சொன்ன செய்தியை நீங்கள் யூடியூப்பில் கேளுங்க. சிலுவையின் பாதையில் நிறைய பேர் த ட்ராவல் வித் ஜீசஸ், இயேசுவோடு பயணம் பண்ணவங்க தான். யூதாஸ் பயணம் பண்ணவர் தான். ஆனால் அந்த பயணம் பாதியிலே முடிஞ்சு போச்சு. அதில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் மனஸ்தாபப்பட்டு எதற்காக அதை ஈடுபட்டானோ அது அவனுக்கு வெற்றியை தரலை. உலகம் சொல்லிட்டு அந்த பிரதான ஆசாரியன் சொன்னான், எனக்கென்ன அது உன் பாடு. கவனி, அந்த வருஷம் படிக்கிறீங்களா? எனக்கென்ன அது உன் பாடு. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதில் ஒரு வசனம் வரும், அது எனக்கென்ன உன் பாடு. யாருக்காக நம்ம எல்லாம் செய்கிறோமோ கடைசியில் நம்மளை அம்போன்னு விட்டுருவாங்க. 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4ஆம் வசனம் 27:4 கொஞ்சம் போடுறீங்களா? பாருங்க, ஒரு நிமிஷம். பிரதான ஆசாரியருக்காகவும் அந்த மூப்பர்களுக்காகவும் அவன் செய்தான். அவன் நினைச்சான்னா இதை செஞ்சா நம்ம உயர்வு வந்துடும் அப்படின்னு நினைச்சான். செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் அவன் செஞ்சு முடித்த பிறகு அவன் சொல்கிறான், நான் பாவம் செய்தேன். நீ நம்ம பல காரியங்களை செய்கிறோம், யாருக்காகவோ செய்கிறோம். ஆனால் அடுத்த வார்த்தை தான் சொல்ல விரும்புகிறேன், எங்களுக்கு என்ன அது புரிய நினைக்கிறேன். யாருக்காகவோ செய்கிறோம், எதுக்காகவோ செய்கிறோம், எதுக்காகவோ பேசுகிறோம். பிரச்சனை வரும்போது அவங்க என்ன சொல்ல தெரியுமா? அது எங்களுக்கு இல்லைப்பா, அவர்களுக்காகத்தான் அவன் செய்தான். பிரதான ஆசாரியருக்காகவும் பிலாத்துக்காக தான் செய்தான், அந்த வேதபாரருக்காக செய்தான், அவளுக்காகத்தான் நான் செயல்பட்டான். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, எங்களுக்கு என்ன, இதான் வாழ்க்கை, இதான் உலகம், இதான் மனிதர்கள், நீங்கள் எல்லாம் பண்ணலாம், ஆனால் கடைசியில் உங்களை விட்டுருவாங்க, அது உன்பாடு. ஆனால் நம்மள அப்படி இல்லை. அவருக்காக சின்ன காரியம் செஞ்சால் கூட நம்ம கூடவே வருவார். உன்பாடு அல்ல, அவருக்கு சின்ன காரியம் செஞ்சால் கூட நம்மோடு உடன் வருவார். கரங்களை வைத்து சொல்லலாமா? ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா, உம் தோளில் என்னை சுமந்தீர். ஐயா, உம் தோளில் என்னை சுமந்தீர். நான் நம்புவேன், நம்புவேன், உம்மை மட்டுமே என் நேரங்களிலும் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன், நம்புவேன், உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. என் ஜீவனாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். சொல்லலாம் வாய்த்தது. என் ஜீவனாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். இன்னுமே நம்புவேன், உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன், நம்புவேன், உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. சோதனையோ வேதனையோ இசையா உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ இசையா உம்மை நம்புவேன். இசையா உம்மை நம்புவேன். தகப்பனே, இசையா உம்மை நம்புவேன்.
வார்த்தை சொல்கிறது உம்மை மட்டுமே, உம்மையும் அல்ல, உம்மை மட்டுமே. உறவுகள் நல்லது, சொந்தங்கள் நல்லது, வாழ்க்கை நல்லது, ஆனால் அவரை மட்டும் நம்புங்க. வசனம் படிச்சீங்க இல்லையா? அது உனக்கு எங்களுக்கு என்ன உன் பாடு. அப்படியானால் உங்க பாடு நீங்க தான் சந்திக்கணும். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், யாருக்காக எதை செய்கிறீர்களோ அது கடைசியில் உங்களை கைவிட்டுடும். ஆனால் ஆண்டவருக்காக செய்கிற ஒன்று நித்தியவரை உங்களோடு கூட வரும். ஒரு சின்ன தியாகம், ஒரு சின்ன அர்ப்பணம் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீங்களே, அது உங்களோடு கூட வரும். அது கணக்கில் கற்று எழுதி வைப்பார். அவருக்காக படுகிற பிரயாசங்கள், இந்த கடந்த 60 நாட்கள் கண்மணி போல காத்தாரே, கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். 60 நாட்கள் கண்மணி போல காத்தீர் ஆண்டவரே. இந்த 2024 ஆரம்பித்த எத்தனையோ பேர் எங்களுக்கு இன்றைய இல்லப்பா. நண்பர்களை பார்க்கிறோம், உறவுகளை பார்க்கிறோம், சொந்தங்களை பார்க்கிறோம், ஊழியர்களை பார்க்கிறோம்.